ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆடி 2ஆம் வெள்ளி துலுக்கானத்தம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுனாங்க. அந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீட்டில் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கூழ்லாம் படைச்சிட்டு சாமி கும்பிட்டு கடைக்கு வந்துட்டேன். ஒரு 8 மணி 8:30க்கெலாம். கடையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 மணிக்கு மேலே கூழ் ஊற்றுறாங்க வாங்கன்னு எங்கள் நாத்தனார் ஃபோன் பண்ணாங்க. அப்படியே கடையை பூட்டிட்டு வந்து வீட்டிலேருந்து கூழ்லாம் தூக்கிக்கணும். நானும் தம்பியும் பக்கத்து வீட்டு ஆண்டி கூட வந்தோம். வந்து கூழ்லாம் இங்கே வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம துலுக்கானத்தம்மனுக்கு முன்னாடி இருக்க வேல் ப்ளஸ் துலுக்கானத்தம்மன். எவ்வளோ நல்லா பிரகாசமாக இருக்காங்க பாருங்கள் அம்மா. இவங்க வந்து ஒரு சிலை, அந்த சாமியுடைய சிலை வந்து வெளியே வச்சு படைக்கிறதுக்காக. இவங்க தான் எங்கள் நாத்தனார். எங்கள் பக்கத்து வீட்டிலே தான் இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு சின்ன தங்கச்சி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலேருந்து எடுத்துன்னு போன எல்லாருடைய கூழும் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி தான் சாமிக்கு கூழ் ஊற்றுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், இது புதுசு கிடையாது. ஆனால் ஒரு ஜாலி மூமெண்ட்டு. கோயிலுக்கு போகிறது கூழ் ஊற்றுறதுனால வீட்டில் வேலை அதிகமாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஜாலியாக இருப்பாங்க இல்லைங்களா? இது வந்து வியாழக்கிழமை கும்பாபிஷேகம் பண்ணாங்க பார்த்தீங்களா, முனீஸ்வரர் கோவில். அந்த கோவில் தான் இது. குட்டி சிலை தான் வச்சு அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி மறுநாள் ஆடி 2ஆம் வெள்ளி கூழ் ஊற்றிட்டாங்க. அந்த வீடியோவுமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பார்த்துக்குங்க தெரியாதவங்க. இது நம்ம வீட்டு குட்டீஸ், எங்கள் நாத்தனார் பொண்ணு, எங்கள் பையன், பக்கத்து வீட்டு பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இவங்க வந்து எங்கள் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணும் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து பர்மிஷன் கேட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். எங்கள் நாத்தனார் வீட்டுக்கார் போயிட்டு ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் பசங்க ஒரு 10-15 பசங்க வந்திருந்தாங்க. நம்ம பசங்க கான்வென்ட்லலாம் படிக்கல, தமிழ் மீடியம் ஊர் உள்ளே தான் படிக்க வைக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் எங்கள் வீட்டுக்கார் 2 பேருமே அங்கே தான் படித்து ஒரு லெவலில் இருக்காங்க. ஸோ நம்ம பசங்க அங்கேயே படிக்கிட்டோம், படிக்கிற பிள்ளைங்க எங்கே படித்தாலும் நல்லா படிக்கும் அப்படின்றது எங்கள் வீட்டுக்காரோடைய தாட்டு. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் என்னுடைய பேச்சு அவர் கேட்குறதால. இவர் பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு, ஃப்ரெண்ட்ஸு, நாத்தனாருடைய சின்ன பையன், அவங்க எல்லாருமே கோயிலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இவர் தான் என்னுடைய தங்க பிள்ளை கிஷ்வந்த். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லார் மேலேயும் சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. தீவார்த்தனை காமிக்கும் போது சாமி வர வச்சு அவங்கக்கிட்ட குறி கேட்டுட்டு தானே கற்பூரம் ஏற்றி தீவார்த்தனை காமிச்சு கூழ் ஊற்றுவாங்க. ஒரு 12 மணி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கடை வச்சுருக்கிறது வந்து ஊர்லேருந்து கூட்ரோட்டில். அங்கே ஒரு 3 ஃபேமிலி இருக்காங்க. இந்த குலதெய்வம் அவங்க வந்து கூழ் எடுத்துகிட்டு வரத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்த பிறகு அப்படியே ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் மேலேயும் அப்படியே சாமி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.